அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 16, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்க்கு இந்த பக்கம் பாருங்கள். ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு. அதாவது காலை உணவு திட்டம் எங்கேயும் சேர்த்து வழங்குறாங்கன்னா இனிமேல் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சேர்த்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. இது நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. பட் ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கிறப்போ இந்த மாதிரி ஜென்ரல் நியூஸஸும் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வீடியோ குவாலிட்டியை ஹையில் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. அதை பற்றி எலாபரேட்டாக போட்டிருக்காங்க. இன்றைக்கான நியூஸஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ சீக்கிரம் முடிச்சிடுவோம். இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். முறைப்பட சூழ்ந்தும் முடிவு இலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர், செயல்களை முடைக்கும் திறன் இல்லாதவர், முன்னே முறையாக எண்ணி வைத்திருந்தும் செய்யும்போது குறையானவைகளையே செய்வர் அப்படின்னு அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெற்ற யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஸ்பெயின் சாம்பியனானது. 4வது முறையாக கோப்பையை வென்றிருக்காங்க. என்ன ஃபுட்பால் கேம்னா ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெற்ற யூரோ கால்பந்து போட்டி. மேலே கொடுத்துருக்காங்க அந்த லோகோவில் ஸ்பெயின் அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள். யூரோ 2024. அடுத்ததாக நேபாளத்தோட புதிய பிரதமராக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி திங்கட்கிழமை பதவியேற்றன்னு தெரிஞ்சிருக்காங்க. நேபாளத்தோட புதிய பிரதமராக சர்மா ஒலி அப்படின்றவங்க பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான். உண்மையின் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.